பவுல் தெளிவாக சொல்லப்படுகிறார். வேத புத்தகத்துல 66 புத்தகம். ஆமென், அல்லேலூயா. இதுல எந்த சந்தேகம் இல்லை. ஒருவர் யோவான் புத்தகமாய் மாறலாம், ஒருவன் வெளிப்படுத்துற விசேஷ புத்தகமாய் மாறலாம், ஒருவன் தீர்க்கதரிசி புத்தகமாய் ஏசாயா புத்தகமாய் மாறலாம். அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு நிருபமாய் மாறப்பட வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா தேவனை மையப்படுத்தும். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனாய் நிருபமாய் மாறப்பட வேண்டும். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக நாம் ஊழியம் செய்யக்கூடாது. மன்னிக்கணும், இந்த நேரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு எந்த மூமெண்ட்லயும் சரி, வீட்டுல இருந்தாதான் ஊழியக்காரன் இல்லை, சபையில இருந்தாதான் ஊழியக்காரன் இல்லை, நீ நடமாடும் பொழுது கூட நீ ஒரு நிருபமாய் மாறப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, நமக்குள்ளே எந்த ஆவியினால பிடிக்கப்பட்டு இருக்கிறோம் அதுதான் நமக்கு உண்மை. கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துக்குள்ள, இது என்னுடைய வெளிப்பாடு, பயங்கரமான வெளிப்பாடு. கிறிஸ்துக்குள்ள ஒரு மனிதன் இருப்பானால் கிறிஸ்துவின் ஆவியானவர் நடத்துவார். இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம படிச்சோம், கவனிக்கணும். கிறிஸ்துவின் சிந்தனை. அப்படியே பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேன். நீங்க கை கொடுக்கும் போதே ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். அல்லேலூயா. ஆமா, அவர் என்ன நினைச்சாரோ, அவர் எலிஜா பாஸ் முன்னேறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறது அது என்னுடைய மாம்ச சிந்தனை. அவருடைய ஊழியத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்யணும்னு நினைக்கிறது கிறிஸ்துவின் சிந்தனை. அல்லேலூயா. அவர் மூலியமாக இங்க இருக்கிற பாஸ்டர் சாம், அவர் மூலியமாக பேய் ஓடணும் நான் நினைச்சாதான் கிறிஸ்துவின் சிந்தனை. அவர் தான் அதான் சொன்னாரு, நான் செய்வதை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் செய்வ. எந்த நபரையும் பேரிட்டு சொல்லவே இல்லை. மோசிலாசர் செய்வான்னு பைபிள் இருக்குதா? பாஸ்டர் ராஜமணிக்கு ஐயா செய்வான்னு இருக்குதா? இல்ல. ஊழியக்காரன் விசுவாசிக்கிறவன், கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவர்கள் சிந்திக்கிற ஒரு சிந்தனை. அதான் என்னுடைய சிந்தனை. சில ஒரு இடத்துல சொல்ல, என் போஜனம் வேற, என் போஜனம் வேற, நீ சீசர்கள் வேற லைன்ல நினைக்கிறீங்க. அவரையே திசை திருப்புறாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் ஆண்டவரையே என்ன பண்ணிடுவாங்க, திசை திருப்பி அவரையே கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. ஆனா அவர் தான் வசனமே சொல்ல, அவர் அன்சேஞ்ச் ஆஃப் காட். கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்ப ராசா, நீ எனக்கு மாலை போட்டாலும் சரி, கூழ் ஊத்தினாலும் சரி, ஆட்டை வச்சாலும் சரி, சால்வை போட்டாலும் இல்ல, அவருக்கு பெரிய பெரிய சாதனையா பெரிய சர்ச்சை கட்டி பெரிய மணி கட்டினாலும் சரி, உனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தனை இருக்கப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இது தேவன் விரும்புகிறார். நீ அதுதான் பவுல் நிறைய இடத்துல, நீ உருவாகிற கிறிஸ்து இயேசு உனக்குள்ளே உருவாகிற அளவு நான் என்ன பண்றேன், கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கர்ப்ப வேதனை. ஒவ்வொரு போதகரும் விசுவாசிகளை அவர்களை உருவாக்குவதற்காக கர்ப்ப வேதனைப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய திருச்சபையில அவங்க கிட்ட இருந்து பணம் வர வரைக்கும் கர்ப்ப வேதனை தான் படுறாங்க. அது வேற தாட்ஸ். குடு சனியன போ, நாசமா போயிடுவா, இது போயிடுவா, அது போயிடுவேன். ஆனா கிறிஸ்து இயேசு உருவாயிட்டா ஆட்டோமேட்டிக்கா பர்ஸ்ல இருந்து பணம் வரங்க. கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நிச்சயமா வரங்க, நிச்சயமா வரும். அடின்னு சொன்னார், அது அடின்னு சொன்னார். யாருகிட்ட? மோசே கிட்ட. தாகமா இருக்கிறாங்க, நீ அடிப்பா. அந்த வார்த்தை நிறைவேறினது. வார்த்தையின்படி மோசே செய்தார். தண்ணி வந்தது, தாகம் தீர்ந்தது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பிரியமான தேவனுடைய ஊழியக்காரர்களே, கிறிஸ்துவின் ஆவி. அப்ப அவருடைய சிந்தனை பாருங்க எவ்வளவு ஹைலைட். நான் போன முறை கூட இதை வெத்தி சொன்னேன். கிறிஸ்துவின் அவரை பிடிக்க வராங்க. உடனே நம்மால கத்தி வச்சிருந்த வேலை ஆளு யாரு? பேதுரு. ஆமா, வந்து பிடிச்ச உடனே அரெஸ்ட் பண்றாங்க, விலங்கு போடுறாங்க, அவரை அரெஸ்ட் பண்றாங்க, கைது பண்றாங்க. உடனே தான் காதை வெட்டிட்டான். இவன் செஞ்சது நல்லதா கெட்டதா? ஐயா சொல்லுங்க ஐயா. ஆமா ஐயா, இப்ப என்ன கூட ஒருத்தர் அடிக்க வராங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா ஐயா, உண்மையா ஐயாவுடைய சாட்சியெல்லாம் கேட்டுக்கிறேன் பாருங்க. அப்போ அந்த உடனே அதுக்கு அட்டாக் பண்றது. ஆனா இப்போ ஆண்டவர் காம்ப்ரமைஷன் பண்ணோம். ஆமேன்னு சொல்லுங்களேன்.
சகரியா பாஸ்டருக்கும் நான் நல்லவன் காட்டணும், ஜாஷுவா பாஸ்டருக்கும் நான் நல்லவனா காட்டணும். இப்ப ரெண்டு விஷயத்துல நெருக்கடியான சூழ்நிலை இருந்துட்டார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் ஹல்லேலூயா. இப்படி போனாலும் அவரு நம்மள ஒரு மாதிரி சொல்ல, அப்படி போனாலும் ஒரு மாதிரி சொல்ல. எப்படி அப்படின்னு எட்டாறு காத ஊதனாரு, ஒட்ட வச்சாரு. எதிரிக்கு நான் தேவன் என்று நிரூபித்தார். பேதுரு கிட்ட நான் மன்னிக்கிற கடவுள் என்று நிரூபித்தார். நல்லா கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா 2 கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமா, இதுலதான், இந்த விஷயத்துலதான் ஆண்டவர் காம்பர்மேஷன் பண்ணார். இந்த விஷயம் தான். பெரிய கூட்டம் நடத்துறாரு, நம்ம பையனை இப்படி ஆசீர்வதிக்கலாம், அப்படியெல்லாம் இல்லை. கிறிஸ்துவின் ஆவி ஒரு மனிதனுக்குள்ள, ஒரு ஊழியக்காரனுக்குள்ள இருந்தா நிச்சயமாகவே தேவன் அவனை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிற ஒரு பக்தன் சொல்றாரு, அந்த தினமும் கிறிஸ்துவனாக மாறப்பட வேண்டும். எப்படி இருக்கணுமா? தினமும் கிறிஸ்துவனாக மாறப்பட வேண்டும். எங்குமே நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்துவனாக இருக்கணும். எந்த இடம் இருந்தாலும் சரி, எதிலும் கிறிஸ்துவனாக இருக்கப்பட வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. நாங்க ஒரு டூர் போனோம். அதாவது 98ல பைபிள் காலேஜ் படிச்ச மாணவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி ஆளுக்கு ஒரு 4000 போட்டு வெளியூருக்கு போனோம். போனா அங்க போனா பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. சட்டை கேட்டுறாங்க. சட்டை கேட்டு பனியனெல்லாம் கேட்டு ஸ்விம்மிங் பூல் என்ன பண்றாங்க? குளிக்கிறாங்க. நல்லது, குளிக்கிறது தப்பே இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். வேன்ல போறோம். வேன்ல போன உடனே அந்த பாட்டில் தாண்ட உடனே சினிமா பாட்டு தான். அவங்க என்ன சொல்ல, ஐயோ வீட்டுலதான் அங்க இருக்கிற ஜனங்கிட்ட இந்த தொல்லை அந்த தொல்லை, ஒரு அப்படியே வாழ்க்கைய ஜாலியா போயிட்டு என்ன பண்ணோம், அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு வந்து அப்படியே வேனோட தூக்கிடுவார் ஆள. வேனோட தூக்கிடுவார். நிறைய சம்பவங்கள்லாம் பைபிள் காலேஜ் படிச்ச ஊழியர் செய்கிற தேவ ஊழியக்காரர்கள், அவங்களுடைய சபையில பார்த்தீங்கன்னா பயங்கரமான வந்து நின்ன உடனே அக்னி இறங்கும், அபிஷேகம் ஆவில நிரம்பி துள்ளுவாங்க. ஆனா நடமாடுகிற நேரங்களில, இடமில்லாத இடத்துல, ஆட்கள் இல்லாத இடத்துல செய்கிற காரியத்தை யார் கவனிப்பார் என்றால் கிறிஸ்துவின் ஆவியானவர் கவனிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, அப்ப ஆவியானவர் நம்மை நடத்துகிற ஒவ்வொரு செயலும் கூட, அப்ப பாருங்க, கிறிஸ்துவின் ஆவியானவர் எப்போ வெளிப்படுகிறார் என்றால் நம்ம எல்லாம் சொல்லுவோம் புதிய ஏற்பாட்டுல தான். அப்படிதானே? புதிய ஏற்பாட்டுல. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அங்க வெளிப்பட்டார். வாசிங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஸ்தோத்திரம். வாசிங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்களுக்கு உண்டான கிருபைகளை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து என்னங்க கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். கவனிக்கணும், யார் எது? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் நிறைய சொன்னாங்க. ஆனா இவங்க எல்லாமே கவனிக்கணும், அங்கேயே ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. எதை பத்தி? கிறிஸ்துவின் ஆவியை பற்றி. ஆமென் ஹல்லேலூயா. அது ஆராய்ச்சி பண்ணப்பட்டது. தீர்க்கதரிசிகள் ஆராய்ச்சி செய்தார்கள். இப்படி ஒருத்தர் பிறக்க போறாரு, இப்படிப்பட்ட ஒரு ஆவி ஊற்றப்படுகிறது, மாம்சமான யாவர் மேல என்னுடைய ஆவியை ஊற்றப்பட போகுது, இந்த சம்பவம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுது. எல்லாம் பழைய ஏற்பாட்டுல காலத்தில் இடைப்பட்டார். ஆண்டவர் இடைப்பட்டார். கிறிஸ்துக்குள்ள அவர்கள் இருந்ததனால கிறிஸ்துவின் ஆவியை அவர்கள் தீர்க்க தரிசனமாய் சொன்னார்கள், எச்சரித்தார்கள், பேசினார்கள், நடத்தினார்கள். தேவனுடைய ஊழியக்காரர்களே, இந்த நாளிலே நாம் நினைக்கிறோம் அப்பவே ரட்சிப்பு அவங்களுக்குள்ள இருந்தது. அவங்க அதை அனுபவிக்கல. கவனிங்க, அவங்க அனுபவிக்கல. ஆனா ரெவலேஷன்ல, புதிய ஏற்பாட்டுல முழு சுதந்திரத்தையும் இன்னைக்கு நம்ம தான் அது அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் ஹல்லேலூயா. முழு பண்டமாற்றங்களையும், முழு கருத்துக்களையும், முழு ஆசீர்வாதத்தை நம்ம தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்.
அவங்க சொன்னாங்க, எச்சரிச்சாங்க, இப்படி எல்லாம் நடக்குது. ஆனா அவங்க அனுபவிக்கல. அவங்க துன்பப்பட்டாங்க, எல்லா காரியங்கள் எல்லாம் செஞ்சாங்க, அது செய்யல. ஆனா முழு சுதந்திரமும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பு வசனம் பவுல் அதை அடிக்கடி சொல்ல, ரட்சிப்பு நிறைவேறும்படி என்ன பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. நம்ம இப்ப போய் நம்ம சொன்னா ஊழியக்காரன் அடிக்க போறேன். 15 வருஷமா நான் என்ன பண்ண ஊழியக்காரன், நான் என்கிட்டயே என்ன நிறைய ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பு நிறைய இல்லைங்க. சாகிற வரைக்கும் அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நம்ம பிரயாசப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் அறிந்து ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எதற்கு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதா, கிறிஸ்துக்குள்ளதான் நம்ம இந்த ஊழியத்தை செய்கிறோமா என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ கிறிஸ்துவின் ஆவி நம்மை நடத்தும். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம வரப்பட வேண்டும் என்றால் நமக்குள்ள அவருடைய ஆவி இருக்கப்பட வேண்டும். எப்பொழுது நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அப்பவே ஆண்டவர் என்ன பண்ணாரு, பர்மனன்ட் ஆயிட்டார். பர்மனன்ட் ஆயிட்டாரா இல்லையா? ஆமா. டெம்பரரி ரெண்டு, ஏதாவது ஃபார்ம் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது உன்னுடைய பர்மனன்ட் அட்ரஸும் போடுங்க, டெம்பரரி அட்ரஸும் போடுங்க. ஆனா நமக்கு நாம என்னதான் வீடு கட்டியிருந்தாலும், என்ன சூழ்நிலை இருந்தாலும், எங்க இருந்தாலும் பர்மனன்டான அட்ரஸ் எதுனா கிறிஸ்துக்குள்ள ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் நிரந்தரமான ஒரு அட்ரஸ். இது கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு விலாசம், ஒரு விலாசம். கர்த்தரே நமக்கு இந்த காரியங்களை தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய ஊழியக்காரர்களை. அப்போ கிறிஸ்துவின் ஆவி உள்ளவர்கள் எல்லாம் வலது கை வைத்து எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவின் ஆவி உள்ளவர்கள் மாம்சத்துக்கு விரோதமாய் நடப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல சந்தேகமே இல்லை. எதிர்த்து போராடணும், எதிர்த்து போராடணும். அவங்க கிட்ட போய் நம்ம சண்டாலாம் போட முடியாது. எல்லாம் சொல்லுங்க, அவங்க கிட்ட போயிட்டு போட முடியாது. நைட்டு திருமணத்துல பயங்கர சண்டை. நம்ம விட்டா தாவீதன்னா கூப்பிட்டு எல்லாரையும் பொழுதுட்டு இருப்பார். ஜாஷோவையும் இருந்தார். ஆமா, அப்படியே குழந்தை மாதிரி உட்காந்துக்கிறாரு. அப்போ அப்போ இந்த பிரசங்க நிறைய, அப்போ கிறிஸ்து அவருக்குள்ள இருக்கிறார். புரிஞ்சுங்கலாம் ஒரு அழியில சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இது மகிமையான காரியங்க. இது மகிமையான, எப்படியாப்பட்டவன் அநியாயம் செஞ்சவன், அக்கிரம செஞ்சவன், பாவம் செஞ்சவன், 2 கிணறு தாண்டவன், 3 கிணறு தாண்டவன், எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள இருப்பார்களானால் அவர்களோடு கூட கர்த்தர் நிச்சயமா நடத்துவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். வசனத்தை படிங்க. ஸ்தோத்திரம். வெளிப்படுகிற விஷயம் 19:10. அப்பொழுது அவரை வணங்கும்படி அவருடைய பாதத்தில் விழுந்து அவர் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடி பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட ஒரு சகோதரரோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள், தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு பற்றி சாட்சி யார திடீர்னு சொல்ல, தீர்க்கதரிசனமான காரியங்கள், தீர்க்கதரிசி சொன்னப்பட்ட அந்த சாட்சி, அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கப்படும் பொழுது நாம நிச்சயமாக மாம்சத்துக்கு விரோதமாய் போராடியே ஆக வேண்டும். மாம்சத்தின் கிரிகளை இப்ப நீங்க நோட் பண்ணீங்க. மாம்சத்தின் கிரிகள் என்னன்னா பிள்ளி சூனியம், ரெண்டகம் பண்றது, கலகம் பண்றது, அப்படியே ஒரு காரியத்தை, ஒரு ஊழியத்தை அப்படியே அவுக்குறது, அப்படியே புல்ல அமுக்கிறது. யாராவது ஒருத்தர் போன் பண்ணி பேசினா, ஐயா அவங்க நல்லவங்களா, ஐயோயோ அவங்கள பத்தி எனக்கு தெரியாது, அவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்ண, இது எல்லாமே மாம்சத்தினுடைய காரியங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி என்பது என்னன்னா அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நல்லவர்கள். ஹோட்டல்ல ஒரு வாசகம் எழுதி வைப்பாங்க. என்ன வாசகம்? நல்லா இருந்தா போயிட்டு வெளி போய் சொல்லு, நீ பைக் எடுத்துன்னு போய் கூட சொல்லிட்டு வா. கெட்டதா இருந்தா இப்பவே இங்கேயே சொல்லிடு. அதான்
திருமணத்துல கூட அதான் வாசிக்கிறாங்க. யாது ஒரு உங்களுக்கு ஒரு இதை குறிச்சு ஏதாவது இருந்தா இப்ப என்ன பண்ணுங்க, திருமணம் ஆன பிறகு ஒரு நாளும் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. ஆமா, அப்ப நம்முடைய வாழ்வையை ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அப்ப நீயும் ஊழியக்காரன், நானும் ஊழியக்காரன், கடவுளோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிற ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாய் நாம் மாறப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் நிறைய வாய்ப்புகளை தருவார் நமக்கு. உண்மையாகவே நிறைய வாய்ப்புகளை தருவார். ஏறி போறதுக்கும் வாய்ப்புகளை தருவார், இறங்கி வர்றதுக்கும் வாய்ப்புகளை தருவார். ஏறும் போது அவருடைய மகிமையை நினைக்கணும், இறங்கும் போது அவருடைய கிருபைகளை நம்ம நினைக்கணும். அல்லேலூயா. எல்லா நேரங்களிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, எல்லா நேரங்களிலும் ஒரு ஊழியம் அப்படியே போவதில்லை. வாழ்வில சறுக்கள் வரும், பல காரியங்கள் வரும். ஆனா எல்லாவற்றிலுமே அவரை நாம் மேன்மைப்படுத்தப்படும் பொழுது அவருக்குள்ள நாம் இருந்து அவருடைய ஆவியை நாம் பற்றி கொள்ளுகிறோம். ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே. நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் இதான் வாய்ப்பு என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்த கூடாது. இதான் வாய்ப்பு, இதான் வாய்ப்புகள். அவர் எந்த வாய்ப்பு கிடைச்சாலும், என்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அவரே மேன்மைப்படுத்தப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்முடைய வேலையை என்னங்க, எங்க போனாலும் அவருக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணணும். ஒரு டெத்து வீட்டுல காலையில ஒரு டெத்து, அங்க போய் இயேசு நல்லவர், கிறிஸ்துக்குள்ள மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அங்க சொல்றேன், கல்யாண வீட்டுல, பர்த்டே வீட்டுல, எல்லா இடத்திலுமே அவரை நம்ம மேன்மைப்படுத்தும் போது அப்பதான் அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறது என்பது அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. இப்போ ஒரு ஊழியக்காரங்க இன்னைக்கு பேசுறது எல்லா விஷயத்திலுமே நான் அதை பண்ண இதை பண்ண, நான் தான் கொண்டு வந்தேன், நான் கொண்டு வந்த ஊழியம் 40 வருஷம் 50 வருஷம் எல்லாம், அதுவே 1/2 மணி நேரம் போயிடுச்சு. அவரை வெளிப்படுத்துவதுதான் கிறிஸ்துவின் ஆவியானவர். அல்லேலூயா. அவரை வெளிப்படுத்துகிற கூட்டம் தான் கிறிஸ்துவின் ஆவியானவர். அவரை வெளிப்படுத்துகிற ஐக்கியம் தான் அவரின் ஆவியானவர் ஐக்கியம். ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விஷயமா இந்த நாளிலே ஆண்டவர் நிறைய காரியத்தை பேச, ஒரு சம்பவத்தை தான் நம்ம இப்ப சொல்லி இருக்கிறோம். நான் முடிச்சிடறேன், இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல கண்டிப்பா முடிச்சிடறேன். அப்போ நம்முடைய வாழ்வை ஆனது கிறிஸ்துக்குள்ள, அந்த வாழ்வை ஆனது தொடங்கின அந்த வாழ்க்கையானது ஒவ்வொரு நாளும் முதிர்ச்சி அடைய வேண்டும், முதிர்ச்சி அடைய வேண்டும். உலகத்தாங்க பாட்டு பாடிக்கிறான், ஆளும் வளரணும். ஆமா, ஆமென், அல்லேலூயா. பெரிய பெரிய ஊழியக்காரங்க மேல கண்டிப்பா அனுபவங்கள் இருக்கும். கவனிங்க, பெரிய ஊழியக்காரர்கள் அனுபவங்கள் பேசுவாங்க. நான் வராத இந்த இடத்துல மரம் இருந்துச்சுடா, நான் வரதுக்கு முன்னாடி நீ இப்ப சர்ச்சை கட்டுகிற, எனக்கு தெரியாத ஊழியமா? அனுபவங்கள் அது. ஆனா கிறிஸ்துவின் ஆவிக்குள்ள இருந்து பேசுகிறவர்கள் சிறியவர்களாய் இருந்தாலும் அது மகத்துவமானதாய் காரியங்கள் காணப்படும். கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அனுபவங்கள் எதையும் ஊழியத்தை கட்டாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அனுபவங்கள் மேசிட்டு வேலை செய்யலாம், அந்த வேலை செய்யலாம், இந்த வேலை செய்யலாம், அது அனுபவங்கள். ஆனா ஊழியம் என்பது என்னன்னா, சின்னவனையும் சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். அல்லேலூயா. யாரை கொண்டு ஆண்டவர் எடுத்து பேசுவார், கண்டிப்பா பேசுவார். இதுல சந்தேகமே இல்லை, சந்தேகம் இல்லை. யாரு இங்க நிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்களோ அவர்கள் கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாய் மாறப்படும் பொழுது நிச்சயமாக அவர்கள் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. சந்தேகமே இல்லை. எவ்வளவு பெரிய ஊழியக்காரா இருக்கட்டும், எந்த சூழ்நிலை சரி, கிறிஸ்து இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. சோ இந்த வேளையில, இந்த பண்டமைப்புல, இந்த கட்டமைப்புல நாம இருக்கிறோம். இந்த தொழிற்சாலையில் இருக்கிறோம், தேவனுடைய தொழிற்சாலையில் இருக்கிறோம். அவரா மேனேஜர், அவரா நம்மை நடத்துகிறவர். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்முடைய ஊழியத்தை செஞ்சு போயிட்டே இருந்தா நமக்கு எந்த இடைஞ்சலும் இல்லைங்க. ஆமென். 2 கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமென், ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆமென், ஸ்தோத்திரம். கவனிங்க, 2வது நான் சொல்லி சின்ன வசனம் தான் முடிச்சிடறேன். 2வது என்ன? முதல்ல கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளணும், கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாய் மாறப்பட வேண்டும். கிறிஸ்து ஆவி நமக்குள்ள இருக்கிறாரா? கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அந்த ஆவி நமக்கு இருக்க. 2வது, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் சிலுவை,
ஆமென், ஹல்லேலூயா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்துவின் ஆவி நமக்கு இருக்கணும். கிறிஸ்துவின் சிலுவையை நாம் சுமக்கிறவர்களாய் இருக்கப்பட வேண்டும். ஒரு வசனத்தை படிப்போம். 2 கொரிந்தியர் 3:14-18 வசனம் வரைக்கும் படிங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஐயா படிங்க ஐயா. ஐயா 2 கொரிந்தியர் 3:14. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க போயிட்டு வீட்டுல படி இந்த வசனத்தை எல்லாம் படிச்சு பாருங்க. முக்காடு நீங்கள, பிரச்சனை நீங்கள, நிறைய ஊழியத்துல விடுதலை வரல அப்படின்னு சொல்றேன்னா அது யாரால நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்து உள்ளே வருவாரானால், கிறிஸ்துவின் சிலுவையின் நமக்கு உள்ளே வருமானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும். அப்ப கிறிஸ்துவின் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் வாழ்வை, அந்த சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். அந்த சிலுவையை சுமந்து அதை அடையாளப்படுத்தி அந்த அடையாளத்தோடு கூட ஒரு ஊழியக்காரன் நடந்தானா நிச்சயமா அவங்களுக்கு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். அல்லேலூயா. எபிரேயர் 6:1 வசனத்தை படிங்க. எபிரேயர் 6:1. ஆமென். விட்டு ஆமென், ஸ்தோத்திரம். பூரணமாகும்படி ஒரு ஊழியக்காரங்கன்னா வர வர அந்த ஊழியக்காரர் ரொம்ப மோசமா போயின்னுக்கிறாப்பா, இப்பதான்பா ரொம்ப கோபப்படுறாரு, இப்பதான்பா எரிச்சல் ஆகுறாரு அப்படின்ற காரியத்தை விட அவர்கள் வாழ்வில எவ்வளவு வயசானாலும் அவங்களுக்குள்ள கிறிஸ்து சிலுவையானது பூரணப்படும் பொழுது சிலுவையை நல்லா புரிஞ்சுக்கணும். சிலுவை நம்ம உயர்த்துகிறோம். சிலுவை நிமித்தமாதான் நம்மை ஆண்டவர் நம்ம ரட்சித்தார், ஒப்பு கொடுத்து நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்ப இந்த ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாய் மாறப்படும். செத்த கிருகைகள், செத்து போன காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? விட்டுணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் நாம் விட்டு ஒழியும் பொழுது நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கொலோசியர் 2:20-22 வசனம் வரைக்கும் படிங்க ஐயா. ஸ்தோத்திரம். சீக்கிரம் படிங்க ஐயா. ஆமென். கொலோசியர் 2. ஆமென். மரித்தது உண்டானால் ஆமென், ஹல்லேலூயா. மற்ற எதற்கும் பிரயோஜனப்பட சொல்லப்பட்டு இருக்கிற காரியத்தெல்லாம் நீங்க வீட்டுல போயிட்டு வாசித்து பாருங்க. மாம்சமான காரியங்கள், மாயான காரியங்கள். ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் இருப்பாரானால் நிச்சயம் அவர்களுக்குள்ள எவ்வளவு பெரிய சிலுவை வந்தாலும் சரி அவர்கள் அதை தூக்கி கொண்டு ஆண்டவருக்காக நடப்பார்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்பட. அப்போ வசனம் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்படுகிறது. வாசிங்க. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய உபதேசம் எல்லாம் இந்த வசனம் நமக்கு தான். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஜனங்களுக்கு தான் நம்ம போதிக்கிறோமே தவிர இது நமக்கு பழசெல்லாம் ஒழிஞ்சிச்சுன்னு வேத வசனம் என்ன பண்ணுது? சொல்லப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க, பழசெல்லாம் சொல்லிடுங்களா? ஆமென், ஹல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒழிஞ்சது. அது என்ன கவனிக்கணும்? பழையதுன்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாம். சிலுவையை எடுத்தாதான், சிலுவை கிறிஸ்துவின் ஆவிக்குள்ள இருந்தாதான் பழச ஒழிக்க முடியும். இல்லைன்னா பழச அப்படியே என்ன பண்ணும்? ஆமா, ஒரு செத்தை
தைலத்தை கண்டிப்பா நாரப்படும். ஆமென், அல்லேலூயா. ஆமா, பழைய ஏற்பாடு பெரிய ரகசியங்கள் நமக்கு சொல்லப்பட்டுகிறது. பழைய ஏற்பாடு காரியங்கள், புதிய ஏற்பாடு காரியங்கள். இப்ப பழைய ஏற்பாட்டும் போயிடுச்சு, புதிய ஏற்பாடும் போயிடுச்சு. பாஸ்டருடைய ஏற்பாடு என்ன ஆயிடுச்சு? வந்துச்சு. பாஸ்டருடைய நம்ம சொல்றதுதான், நம்ம சொல்ற ரூல்ஸ் தான், இப்படிதான், இதுதான், இதெல்லாம் சரியில்லை, நம்ம இப்படி பண்ணாதான் அப்படி பண்ணாதான். இப்ப பாஸ்டருடைய ஏற்பாடு ஆயிடுச்சு. நாம பழைய ஏற்பாடு நமக்கு மேல் உதடாய் காணப்பட வேண்டும், புதிய ஏற்பாடு கீழ் உதடாய் காணப்பட வேண்டும். அப்பதான் வார்த்தை வருங்க. ஒரு உதடு வச்சுன்னு வார்த்தை என்ன பண்ண முடியாது, பேசணும். அப்ப ரெண்டுமே சார்ந்ததா இருக்கணும். அப்ப ரெண்டு சார்ந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார், அவருடைய ஆவி வெளிப்படும். ரெண்டுமே சாராம கல்ட்டு உபதேசத்துக்கு காரியங்களுக்கு செவி சாய்ப்போமானால் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. சத்தமா ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய ஊழியர்களே, புதிய ஏற்பாட்டின் வெளிச்சம் எங்க பாக்குறேன்னா, புதிய ஏற்பாட்டினுடைய வெளிச்சம் பழைய ஏற்பாட்டை படிக்கும் போது புதிய ஏற்பாட்டினுடைய வெளிச்சத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா பழைய ஏற்பாட்டினுடைய அந்த நிறைவு எங்க வெளிப்படுத்துகிறோம்னா, புதிய ஏற்பாட்டுல நம்ம வெளிப்படுத்துகிறோம். அல்லேலூயா. எல்லா நிலைகளுமே சரிங்க, வேதம் நம்மோடு கூட இருக்குது. இங்க வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது, இந்த 37. ஆமா, ஆமென், அல்லேலூயா. ஆமா, தேவன் அருளிய படிங்களா, இருதயத்தில். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்து ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாதான், கவனிங்க, இருந்துச்சுன்னா, சிலுவை நமக்குள்ள இருந்துச்சுன்னா டிஸ்டர்ப் வரும். நான் வரலன்னு சொல்ல, யாரும் அப்படியே அப்பாட்டக்கர் இல்லை, வந்தாலும் அவருக்குள்ள நம்ம மேன்மையாய் நடக்க முடியும். ஆமென் சொல்லுங்கள. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:21. நான் முடிச்சிடறேன், 2வது பாகத்துல நான் முடிச்சிடறேன். ஆமென். படிங்க ஐயா, படிங்க ஐயா. ஆமென், அல்லேலூயா. மீண்டும் படிங்க ஐயா. ஆமென். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் பாவம் சுமந்ததுனால அவர் என்ன ஆனாரு? சன் ஆனாரு. நல்லா புரிஞ்சுங்க. அவர் பாவம் சுமந்ததுனால நமக்கு அவர் சன்னாக மாறினார், தேவனுக்கு சன்னாக மாறினார். ஆனா அவரே நமக்கு பாவமாக மாறினதுனால் அவரே சின்னாக என்ன பண்ணிட்டாரு? மாறிவிட்டார். அவரே பாவமா மாறிட்டார், டோட்டலா அவரே பாவமா மாறிட்டார். யாருக்காக சொல்லுங்க? எனக்காக சொல்லுங்க, எல்லாம் உரிமையா சொல்லுங்க, எனக்காக. அல்லேலூயா. எனக்காக அவரே டோட்டலா அவரே மாறிட்டார். டோட்டல் அவரே கலர் மாத்திட்டோம். நம்ம ஒரு மனுஷனை கலரை நம்ம என்ன பண்ணிட்டோம்? நாமளே மாத்திட்டோம். இப்போ காவி சாயம் பூசினாங்களாம், ஆனா அது எடுபடாது. எப்பவுமே ப்ளூ கலர்ல தான் என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். அவருக்கே அது பொருத்தமான ஒரு கலர். நாம கூட நம்முடைய வாழ்வில என்னென்ன காரியத்தை நம்முடைய கற்பனை பிரகாரம் நான் செய்யறது கரெக்ட் அப்படி நம்மளே சொல்லி நம்மளே சாயம் முடிச்சிங்கன்னா அது பேர் ஊழியம் அல்ல. நாமளே செஞ்சு நாமளே ஒரு கட்டமைப்பு பண்ணீங்கன்னா அது பேர் ஊழியம் அல்ல. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. பழைய ஏற்பாடு இருக்கணும், புதிய ஏற்பாடு இருக்கணும். அப்பதான் கிறிஸ்துவின் ஆவியானவர் உள்ளே வாசம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை படிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். ஆமென், ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறது என்னவெனில்,
ம் ம் ஆமென். நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? ம் ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வசனம் எல்லாம் நீங்க வீட்டுல போயிட்டு வாசித்து பாருங்க. நம்முடைய வாழ்வில பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமே ஆனார். ஆமென். அல்லேலூயா. பாவமா மாறினார். சொல்றல, என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையான்ட்டு. மனுஷனை பார்த்து நிறைய விஷயத்துல சாக்ரிஃபிகேஷன் பண்றோம். ஆனா நம்ம ஒரு விஷயம் அவரை பார்க்கும்போது அவர் எப்படி நமக்கு தெரிகிறார் என்பது நமக்கு மிக மிக முக்கியமானது. இப்போ நீதி அறியாத நம்மை, நமக்கு நீதியே தெரியாது, நீதி நியாயமே தெரியாது. ஆனா நம்மை நீதிமான்களாய் ஆண்டவர் என்ன பண்ணார்? மாற்றினார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தகுதி இல்லாதவர்களை நம்மை ஆண்டவர் தகுதிப்படுத்தினார். நிறைய விஷயத்த சொல்லலாம். 2 காரியம் தான் நமக்கு பேச முடியுது. நம்ம கடவுளுக்குள்ள ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ள இருக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் நடத்தப்படுவதற்கு நம்மை விட்டு கொடுக்கப்படும். 2வது என்னன்னா, சிலுவையை என்ன பண்ணணும்? சுமக்கணும். சிலுவையை சுமக்கணும். பிரச்சனை இல்லாத ஒரு ஊழியம் இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம எல்லாம் யாரு? ஆசாரியர்கள், லேவியர்கள். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள். நம்மெல்லாம் யாருங்க? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நம்மெல்லாம் யாருங்க? பரிசுத்தவான்கள். அப்போ இங்க போய் பிரச்சனை வருமா? இங்க போய் பிரச்சனை வருமா? ஒரு கதை மட்டும் சொல்லிவிடுங்க. ஒரு 4-5 பிசாசு, குட்டி பிசாசு ஒரு கூட்டத்துல போச்சான். சும்மா ஒரு ஊழியக்காரர் மட்டும் கிள்ளி விட்டு வந்துச்சான். அந்த மூணு பிசாசு அது போய் கேக்குதான், ஏன் அந்த ஆளுங்களெல்லாம் கிள்ளி விட்டு வர்றதுன்னு. ஒருத்தனை கிள்ளி விட்டா போதும்பா, மீதி நம்ம செய்யறத காட்டிலும் யார் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களே பயங்கரமா செஞ்சுவாங்க. நாமளே துப்பாக்கி எடுத்தா சுடுவோம். ஆனா இருக்கிற ஊழியக்காரர் என்ன பண்ணுவாங்க? பாம்பு எடுத்தே போடுவாங்கடா அப்படின்னு. அப்ப அந்த 4 பிசாசு என்ன பண்ணுச்சு? போயிட்டு என்னதான் பண்றாங்கன்னு ஒரு மூலையில உட்காந்து பார்த்து நின்றான். அதுங்கெல்லாம் பார்த்துட்டு ஊழியக்காரங்க பார்த்துட்டு அது 4 பேருமே என்ன பண்ணுச்சு? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிச்சான். அப்பா, இதுங்களை வச்சு நீ எப்படிப்பா நீ மோசம் பண்ற? இதுங்களை எப்படிப்பா நீ வச்சு நடத்துற? நாங்களே சொன்னோம், எங்களை என்ன பண்ணுங்க, இந்த பண்டிகை கூட்டக்குள்ள என்னை அனுப்பிடும் நாங்க கேட்டோம். இதுங்களை எங்கன்னா ஒரு கூட்டத்தில் அனுப்புங்கன்னு சொன்னான். அப்ப அவர் சொன்னாராம், இல்ல, இவர்களுக்காகவே கடைசி வரைக்கும் நான் மரித்தேன். அல்லேலூயா. இவங்க என்னன்னா செய்யட்டும். ஆண்டவருடைய கான்செப்ட் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க. நீ என்னன்னா பண்ணுங்க, எப்படின்னா இருங்க, உனக்குள்ள நான் உருவாகிற வரைக்கும் என்னுடைய நீதி நியாயத்தை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாம் ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே, தொடர்ந்து உம்முடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உண்மையாகவே நாளை கிறிஸ்துவுக்குள்ளாக பெறப்போகிற ஆசீர்வாதங்களை குறித்து ஆண்டவர் அவர் மூலியமாய் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உண்மையாகவே கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர், அவரை கொண்டு அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்துவாராக. இந்த நாள் அருமையான சாலமோன் சொன்ன ஐயாவை பயன்படுத்தினதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் நம்ம மத்தியில ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிறது. நம்ம மத்தியில வரை தந்திருக்கிற பாஸ்டர் ஈவான் ரஜினிகுமார் அவர்கள் முன்பதாய் வருவார்கள். வரப்போகிறதான நற்செய்தி பெருராய் குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி கடைசியாக ஜெபித்து நிறைவு செய்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட அப்படியாய் இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான ஐயா உங்களுக்கும் வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழிய கணவான்கள் போதவர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தினால வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது ஏற்கனவே தெரிந்தது தான்.
ஆனாலும் திரும்பவும் ஒரு முறை நம்ம அறிவிப்பாய் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறோம். அதாவது வருகிற 27, 28, 29 ஆகிய நாட்களில் ஃபாதர் பெர்க்மன் ஐயா நம்ம இடத்துக்கு வரது நமக்கு தெரியும். ஏற்கனவே அதாவது ஆராதனைக்காக தான் போயிட்டு அருமையான ஐயாவை போய் பார்த்தோம். இது மாதிரி துதியாரணை நடத்தி வருவீங்க ஒவ்வொரு வருஷம், இந்த ஆண்டு நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்கும்போது ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அருமையான ஐயா அவங்க எங்களோடு பேசி எங்களை ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சாங்க. அப்போது ஜெபம் பண்ணி அனுப்பி வைக்கும்போது ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன்னாரு. அதுக்கப்புறம் வந்துட்டோம். வந்த பிறகு ஜூட் ஐயா பேசினாங்க. இது மாதிரி அப்பா வந்து டேட்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து துதி ஆராதனை இல்லை, துதி ஆராதனை அவங்க பண்ணுவாங்க, அதோடு கூட ஆண்டுடைய வார்த்தையும் பகிர்ந்து கொள்வாங்க, ஒரு நற்செய்தி கூட்டம் மாதிரி வச்சா அப்பா விரும்புகிறாங்க அதுதான் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஃபாதர் ஐயா வரத்து நம்முடைய பட்டணத்துக்கு மிகுந்த ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு சரி நடத்துகிறோங்க ஐயா, நீங்கள் என்னங்க ஐயா சொல்கிறேன்னாங்க. நடத்துகிறோங்க ஐயான்னு சொன்னோம். அப்புறம் அதன் பிறகு அருமையான இஸ்ரேல் ஐயாவையும் லியோ ஐயாவையும் உடனடியாக அனுப்பி வச்சாங்க. அன்னைக்கு அனுப்பி வைக்கும்போது 2 போதர்களுக்கு மாத்திரமே ஃபோன் பண்ணோம். அன்னைக்கு யாருக்குன்னா அருமையான ஐயா ராஜசாலமன் ஐயா அவங்களுக்கும் அடுத்து மோசஸ் ஐயாவுக்கும் ஃபோன் பண்ணோம். ஆனால் 2 பேருமே வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்புறம் அவங்க வந்துட்டு இடத்தெல்லாம் பார்த்துட்டு உடனே சொல்லிட்டாங்க. அங்கேருந்தே இடத்தெல்லாம் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணாங்க. அப்பா எல்லாம் நல்லா இருக்குதுப்பா பண்ணிடுவாங்க அப்படின்ற வார்த்தையே சொல்லுறதோ அவருக்கும் ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் இடையில நமக்கு ஒரு பாஸ்டிங் ப்ரேயர் ஒன்று நடத்த சொன்னாங்க. அதையும் நம்ம நடத்தி கொடுத்தோம். அதையும் பார்த்து அவங்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டானது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம நடத்திடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே உண்டானது. ஆகவே கர்த்தர் நடத்த போகிறார். நம்ம எல்லாரும் இதில் சேர்ந்து, அதாவது நம்முடைய நான் ஏற்கனவே சொன்னது என்னன்னா, எங்களுடைய ஊழியம் மாத்திரம் வளர்ந்த நோக்கம் இல்லை, நம்முடைய ஒவ்வொரு சபைகளும் வளர்ந்து பெருகணும். பட்டணத்தை ஆண்டு பக்கம் நம்ம திருப்பணும். இந்த காஞ்சிபுரம் ஆண்டுக்கு சொந்தமாய் மாறணும். காஞ்சிபுரத்தில் லட்சக்கணக்கான ஜனங்க, இந்த மாவட்டத்தில் லட்சக்கணக்கான ஜனங்க இருக்காங்க. ஆனா எல்லா சபைகளையும் சேர்த்தா கூட ஒரு லட்சம் கிறிஸ்துவங்க இருப்பாங்களான்னு இல்லை. காஞ்சிபுரத்துக்குள்ளே கூட, அதாவது லட்சங்கள்ல பொறுத்தவரை ஆயிரங்கள்ல எவ்வளவு இருக்குன்னு நமக்கு என்ன பண்ணது, இன்னும் 1000 பேர் கொண்ட திருச்சபைகள் என்ன பண்ணல, உருவாகல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, சத்துரு இந்த இடத்துல என்ன பண்றான், அவனுடைய ஆளுக்கு, அவனுடைய அராஜகம் அதெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம சேர்ந்து ஆராதிக்கும் கர்த்தர் அதனுடைய காரியங்கள்லாம் நிர்மூலமாக்கி போடுவார்னு தான் என்னுடைய விசுவாசமும் நம்பிக்கையும். அல்லேலூயா. அதனால தான் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நம்ம துதியார் நடத்துறோம். ஏன்னா துதிக்கும் போது சத்துரு அங்கங்க நம்ம பார்த்திருக்கிறோம். எரிகோ கோட்டை விழுந்தது, இரும்பு சங்கிலிகள்லாம் தகர்க்கப்பட்டது, எல்லா அஸ்திபாரங்களும் அசைந்தது, அவருடைய பிரசனத்துக்கு முன்பாக பர்வதங்கள்லாம் மெழுகு போல உருகி போனது. இப்படி பல காரியங்கள் நடந்திருக்குது. ஆகவே நம்ம உண்மையாகவே தேவனை சேர்ந்து நம்ம ஆராதிக்கும் போது ஒரு பெரிய அசைவை கர்த்தர் உண்டாக்குவார். வெறும் கூட்டம் நடத்தி ஆட்களை சேர்த்து ஒரு கூட்டத்தை நடத்தி முடிக்கிறது நோக்கம் இல்லை. இந்த கூட்டத்தின் நிமித்தம் நம்முடைய பட்டணத்துல ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகணும். ஒவ்வொரு சபைகளும் வளர்ந்து பெருகணும். பின்னாடி சுவிசேஷம் போனாலாம் இன்னைக்கு லட்சக்கணக்கில் பேர்களை கொண்டு ஆராதிக்கிற தேசங்கள், அநேக தேசங்கள் மாறிவிட்டது. ஆனால் முன்னாடி இந்தியாவுக்குள்ள சொல்ல போனா ஒரு அப்போஸ்தலனா இருந்த தோமா நம்ம தேசத்துக்குள்ள வந்தோம். இன்னும் லட்சக்கணக்கான ஜனங்கள் கொண்டு ஆராதிக்கிற அப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் நம்முடைய பட்டணத்துல நம்ம என்ன பண்ணல, பார்க்க முடியல. நம்முடைய தேசத்திலையும் அந்த அளவுக்கு பெரிய அளவுல, நம்முடைய தமிழ்நாட்டிலையும் ஆனா வளர்ந்து கொண்டு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதற்கெல்லாம் காரணம் சத்துருடைய கிரிகள்லாம் என்ன பண்ணணும், தடைகள்லாம் அழியணும். பாலியாங்கிச்சோ அவங்க சொல்லும்போது, நாங்க இப்ப ஜெபம் பண்ண கேட்கப்படுறது காரணம்னா எங்களுக்கு மேல வான மண்டலங்கள் என்ன பண்ணப்படுது, ஒரு திறந்த வெளியா இருக்குதுன்னு சொல்லி. அல்லேலூயா. அநேக பெரிய பெரிய தலைவர்கள் போயிட்டு வந்தவங்களும் அவங்க சொன்ன ஒரு சாட்சி நம்ம கேட்டு இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்முடைய பட்டணத்திலும் கூட ஒரு பெரிய அசைவை கர்த்தர் உண்டாக்கணும். ஆகவே இதற்காக எல்லா போதர்களும் நீங்க இதுல ஒத்துழைப்பு கொடுக்கும்படி மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உண்மையாகவே எல்லா போதர்களும் ஐக்கிய தலைவர்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுவதற்காக ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நேரத்தை கொடுத்த அருமையான ஐயா உங்களுக்கும், இளம் பொது ஐக்கியத்தின் தலைவராக இருக்கிற அருமையான ஐயா உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கோ. வந்திருக்க அனைத்து பொதுகளுக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்ள. இப்பொழுது முடிஞ்ச பிறகு இந்த நோட்டீஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். ஆனா உங்களை தேடி கண்டிப்பா உங்க இடத்துல நோட்டீஸ் கொடுப்போம். இப்பொழுது ஒரு சில நோட்டீஸ் அதாவது இந்த கூட்டத்துக்கு குறித்ததான ஒரு நோட்டீஸ் மாத்திரம் இப்பொழுது கொடுக்கலான்னு சொல்லிட்டு, ஆனால் உங்களை வீடுகள் இடத்துல உங்க சபை இடத்துல கொடுப்பதற்கு நாங்கள் விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம். அல்லேலூயா. அங்க இங்க கொடுக்கறதை விட உங்களை தேடி கொடுப்பது இன்னும் சிறந்ததுன்னு சொல்லி, அதற்காக தான் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த கூட்டத்தை ஆசீர்வதிப்பாராக, நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்துல ஆவியானவருடைய உதவியோடு உங்க சமூகத்துல நாங்க வருகிறோம் ராஜா. கர்த்தர், நீங்க பெரியவர் ஆண்டவரே, நீங்க பரிசுத்த, நீர் உன்னதமான தேவன் அப்பா. நீரே வானங்களையும் பூமியை சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் படைத்து ஆளுகை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவர் எல்லா மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் உங்களுக்கே நாங்க செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர் நீர் ஒருவரே அப்பா. ஸ்தோத்திரம், எல்லா மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தை பெற்றுக்கொள்ள நீர் பாத்திரர் ஆண்டவரே. அதற்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, நீங்க வானத்திலிருந்தே நீங்க உங்க வல்லமையை கொண்டு நீங்க அங்கிருந்தே ஆபரேட் பண்ணி மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்தீங்க. ஆனால் எங்களை மீட்பதற்காக உம்மிடத்திலிருந்து வல்லமை அனுப்பல. உம்முடைய ஒரே பிறன் நீ நேசகுமாரனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசுவை இந்த பூமிக்கு மனிதனாக அனுப்பி பலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அதன் நிமித்தம் எங்களை மீட்டிருக்கீங்க ஆண்டவரே. மீட்டது மாத்திரமல்ல, அந்த விலையேற பெற்ற ஆண்டவர் கனமான ஊழியத்தை எங்களிடத்துல கொடுத்திருக்கீங்க ஆண்டு. நாங்க வேதத்துல வாசிக்கும் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் முடிது எத்தனை நன்மை எத்தனை இன்பம் என்று சொல்லப்பட்டது போல இன்றைக்கு நாங்கள் ஊழியக்காரலாய் உம்முடைய ஆண்டுடைய தோட்டத்துல வேலை செய்கிற பணியாற்றல நாங்கள் கூடியிருக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல நீங்க நன்மை இன்பத்தையும் நீங்க வச்சிருக்கீங்க ஆண்டவரே. தொடர்ந்து உங்க ஊழியத்தை செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த நாள்ல கேட்ட சத்தியத்தின்படியாக கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் ஆண்டவரே அவருடையவன் அல்லன்னு சொல்லி நாங்கள் ஆண்டு கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து ஆண்டு தொடர்ந்து இந்த ஊழியத்துல ஆண்டு நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோமே ஆண்டு வைராக்கிய வாங்கிய கிரியை செய்கிற ஆவியானவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நான் எல்லாரிலும் சிறியவன், ஆனால் எல்லாரை விட அதிகமா நான் ஓடினேன், நான் அல்ல எனக்குள்ள இருந்த தேவ கிருபை என்னை ஓட வைத்தது என்று சொன்னது போல ஆவியானவர் எங்களை கொண்டு பலத்த காரியங்களை நாங்க வாழ்கிற பகுதியில் நீங்க செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா, சிலுவையை சுமப்பது கேட்ட சத்தியத்தின்படி சிலுவையை சுமக்கும்படியான கிருபை எங்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே. அன்றே சிலுவை எடுத்துக்கொண்டு நீர் அன்றே எங்களுக்கு நியமித்த அந்த பாதையில நாங்கள் தொடர்ந்து ஓடுவதற்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு ஐயாங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா, இந்த ஐக்கியத்தையும் கர்த்தர் பலப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பூமியில நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்ற வார்த்தையின்படி பூமியில நாங்கள் வாழும்போது உங்களை மகிமைப்படுத்துவோம். எங்களுக்கு என்று வைத்த கிரியைகளை செய்து முடிக்கும் ஆண்டு எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி அதற்கு வேண்டிய சத்துவத்தையும் பலனையும் என் தேவன் நீர் அருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா, உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கு ஒவ்வொரு ஐயாவுக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக தேவைகள் உண்டு, அநேக போராட்டங்கள் நெருக்கங்கள் உண்டு, ஆனாலும் கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி நீர் உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திரளான ஆத்துமாக்களை கொடுங்க, இடங்களை கொடுங்க, ஆலயங்களை கொடுங்க, நல்ல பெரிய ஆலயங்களை கட்ட கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நீங்க உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திர, ஐக்கியத்தின் தலைவர் இருக்குதானே அருமையான ஐயா அவங்களுக்காகவும் ஆண்டு பொறுப்பாளராக இருக்க ஒவ்வொரு ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்க கிருபை சமாதானம் ஒவ்வொரு கூட இருப்பதாக. விசேஷமா நடக்க போற இந்த கூட்டத்தையும் கூட உங்களுடைய கரங்களை கொடுக்கிறோம். கர்த்தர் ஆவியான நீங்க பொறுப்படுத்து நடத்துங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள்ல வார்த்தை கொடுத்த அருமையான போதகரையும் அவருடைய குடும்பத்தை ஊழித்து நீங்க இன்னும் மென்மேல் நீர் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவர் யார் யார் என்னென்ன தேவையோடு இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்ன என் ஆண்டவரே, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனா இருக்கேன்னு சொன்ன ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஆண்டவரே வெறுமையா போகக்கூடாதப்பா. உம்மிடத்திலிருந்து வருகிற எல்லா நன்மைகளை பெற்று அனுபவிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய பரிசுத்தனுடைய அன்யோன்ய மைக்கு மீண்டும் மீண்டும் சதா கால வார்த்தையை சுமந்த தாசனோடும் இது நோக்கி இருக்கிற ஒவ்வொரு கூட்டங்களோடும் நாளை கலந்து கொண்ட ஒவ்வொரு ஊழிய கணவனோடும் சபைகளோடும் குடும்பங்களோடும் கர்த்தர் வருகிறது ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வந்த யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு என்று ஆகாரம் முழுமை செய்யப்பட்டிருக்கிறது. மீதியான நேரத்தை
அருமையான நமது பொருளாளர் எடுத்துக்கொள்வார். Praise Lord. Right. Special thanks to Pastor Solomon Saravanan. எல்லாம் கலந்து தட்டி அவருக்காக நம்ம வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பாஸ்டர் இஸ்ரேல் சகரியா, ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பாஸ்டர் ரஜினிகுமார். இவங்க எல்லாம் அந்த பட்டணத்தை ஐயா ஆமா அது முக்கியமா மறந்துட்டேன். ஜூலை 10ஆம் தேதி நம்முடைய ஐக்கிய தேதி மாற்றப்படுகிறது. காரணம் என்னவென்றால் நம்முடைய அன்புக்குரிய பாசத்துக்குரிய அண்ணன் எல் ஜோசப் அண்ணன் அவர்கள் நம்முடைய ஐக்கியத்தோடு இணைந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற அனைத்து போதர்களுக்காக ஒரு நல்ல அருமையான ஒரு ஆஃப் டே கருத்தரங்கு ஜெபத்தை குறித்து ஒரு ஆழமான காரியங்களை கற்றுக் கொடுக்க வருகிறார்கள். அருமையான எல் ஜோசப் அண்ணனும் ஜோசப் டிகால் அவர்களும் இணைந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். ஆகவே இந்த ஊழியத்தை அருமையான யூதராஜ் சிங்கமும் அருமையான பாஸ்டர் இஸ்ரேல் சகரியாவும் இணைந்து அதை அந்த நாள் நாங்கள் நடப்பிக்க இருக்கிறோம். இடம் ரெகபோத் சபை தான். அடுத்த மாதம் 10ஆம் தேதி நோட் பண்ணி வச்சுங்க. 2வது செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வருகிறது. ஏன்னா அண்ணனுடைய ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன சேஞ்சு. அது நாங்கள் மறுபடியும் உங்களுக்கு போன்ல நாங்கள் நேரடியாக தெரிவிக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 200 பாஸ்டர்ஸை அந்த நாள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் அந்த ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ.